வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் இணைப்பு வழங்கலில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் அறிக்கையை கோரியுள்ளது. கொடிகாமம் பகுதியில் மூதாட்டியை தாக்கிய மைத்துனி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலையீட்டை அடுத்து கொடிகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி சுகாதார அமைச்சர் தலைமையிலான உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு ஜாழ் போதனா மருத்துவமனை மற்றும் வடமாகாண சுகாதார பணிமனைக்கு களவிஜயம் மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் பேருந்தின் சாரதி மீதும் பயணியொருவர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். கனடாவின் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தமிழர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரொரான்ட்ரோ போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்ட மஹோ அனுராதபுரம் இடையிலான புகையிரத பாதை பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தற்போது புதிய புகையிரத பாதை மஹோ புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள பழைய புகையிரத பாதையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி திறந்து வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் மனைவியின் தாய் மற்றும் சகோதரி குளிக்கும் போது குளியலறைக்குள் ரகசிய கேமரா பூட்டி வீடியோ எடுத்த மருத்துவர் தொடர்பில் அம்பலமானதால் மருத்துவரை உடனடியாக தனது சீதன வீட்டிலிருந்து வெளியேற்றிய மனைவி விவாகரத்துக்கும் ஆயத்தமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மட்டக்களப்பு கழுதாவளி பகுதியில் டிக்டாக் காணொலி மூலம் இறுதி வாக்குமூலம் அளித்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட காதலர்கள் தொடர்பான வீடியோ வைரலாக பரவி வருவதுடன் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சுங்க திணைக்களத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக சிக்கியுள்ள 5000 கொள்கலன்களை அகற்றுவதற்கான அவசர திட்டம் தயாரிக்கப்படுகின்றது. அவை இந்த வார இறுதியில் விடுவிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அதிக கோபத்தை கட்டுப்படுத்தவென தாயத்தை கட்டுவதற்காக வந்த 14 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றஞ்சாட்டப்படும் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுணுகலை போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்.